ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் எப்போதுமே ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. இந்த பிறவியிலே பெரிய நோய் ஏதாவது நமக்கு வந்துவிட்டால் நாம் சாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அதற்கான மருந்தை கண்டுபிடித்தால் அது அறிவியல். இந்த பிறவியே வேண்டாம் என்று அதற்கு ஏதாவது மருந்து கண்டுபிடித்தால் அதுதான் ஆன்மீகம். அறிவியலுக்கு செலவு அதிகம், ஆன்மீகத்துக்கு செலவு கிடையாது. எல்லாம் இலவசம்தான். இலவசமாக ஒரு டிப்ஸ் சொல்லுகிறேன், ஆன்மீக பெரியவர்கள் கேட்டுக்கொள்ளவும். இது நான் சொன்னது இல்லை, பரமஞானி பட்டினத்தார் சொன்னார். இந்த பிறவி நோய் நீங்க வேண்டுமா? அதற்கு என்ன செய்ய வேண்டும்? திருவொற்றியூர் என்ற ஒரு ஊர் சென்னைக்கு அருகிலே கடற்கரை ஓரமாக இருக்கிறது. நேராக அந்த ஊருக்கு போங்க. அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த கோயிலில் உள்ள சிவனுக்கு ஒற்றியூரான்னு பேர். அவரை போய் வணங்கு, உன் பாவமெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தல். புண்ணுன்னு இருந்தால் மருந்து போடணும் இல்லையா? அந்த மருந்து எங்கே இருக்குது? திருவொற்றியூர் தெருவில் இருக்குது. தெருவில் எங்கே இருக்குது? தெருவில் தரையில் இருக்குது. தரையில் என்ன சார் இருக்கும்? வெறும் மண்ணு தானே இருக்கு. ஆமாம், மண்ணு தான் புண்ணுக்கு மருந்து அப்படின்னு பட்டினத்தார் சொல்கிறார். எந்த மண்? ஒற்றியூரானை தேடி தேடி வரும் அடியவர்களின் பாதம் பட்ட அந்த மண்ணை தினமும் கையில் எடுத்து நெற்றியில் திருநீராக பூசினீர்களே ஆனால் உங்களின் பிறவி பிணி நீங்கும். அந்த கொடிய நோயினை தீர்க்கக்கூடிய மருந்து அந்த தூசு துகள்களிலே தான் இருக்கிறது என்று பட்டினத்தார் சொல்லுகிறார். இது ஆண்டவனின் பெருமையை மட்டுமல்ல, அடியவர்களின் பெருமையையும் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பாடலாக இருக்கிறது. ஓடு விழுந்து சீப்பாயும் 9 வாய் பொன்னுக்கு இடு மருந்தை யானறிந்து கண்டு கொண்டேன். கடு அருந்தும் தேவாதி தேவன் திருவொற்றியூர் தெருவில் போவார் அடியிற் பொடி. நன்றி, வணக்கம்.